எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா செலவில் 2 லிட்டர் அளவுக்கு எப்படி ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஒரு சோப்பு, அப்புறம் கிளிசரின். நான் இன்றைக்கி எடுத்துருக்கு பார்த்திங்கன்னா லக்ஸ் சோப். இதோட ஸ்மெல் அண்ட் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் 100 கிராம் அளவுக்கு சோப் எடுத்திருக்கோம். இதோட விலை வந்து 30 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரின். இது வந்து இதோட வெயிட் வந்து 30 கிராம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக 35 ரூபா செலவில் 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி காய் துருவுற கிரேட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோப்பை நல்லா துருவிக்கோங்க. எதுக்காக நம்ம துருவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது சீக்கிரமாக கரையும். அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி துருவலாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக துருவியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் பார்க்குறதுக்கே அழகாக பூவாக இருக்குது. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து மினரல் வாட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அதோட தன்மையே போயிடும். 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டேன். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க அந்த சோப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த துருவின சோப் வந்து ஃபுல்லாகவே கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து லக்ஸ் சோப் எடுத்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அதோட கலர் அண்டு ஸ்மெல்லுக்காக தான். உங்களுக்கு எந்த சோப் விருப்பமோ நீங்கள் அந்த சோப் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், சோப் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது சோப் கரையாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம வந்து கிளிசரின் வந்து 2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கணும். கிளிசரின் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம கைக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த ஹேண்ட் வாஷ் செட் ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த கிளிசரின் சேர்க்குறோம். கிளிசரின் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே இதை ஒரு 12 மணி நேரம், 10 to 12 மணி நேரம், மேக்ஸிமம் 10 மணி நேரம் போதும். இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 மணி நேரம் முடிஞ்சது. இப்போ பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரோஸ் கலரில் இருந்த அந்த சோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது நம்ம அந்த குச்சி வச்சு லைட்டாக கிளறி விடுவோம். இது வந்து எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்து சாதம் வடிப்போம் இல்லையா, சாதம் வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைப்பில் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து நல்லா உடச்சி விடணும். நல்லா உள்ளே இருந்து நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிங்க் கலர் கிடைக்கும். பாருங்கள், எனக்கு வந்து குச்சி வச்சு கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ரோஸ் கலர் வந்துச்சு பார்த்திங்களா. இப்போது ஹேண்ட் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன். இதை வந்து அளவுக்காக எடுத்திருக்கேன், காட்டுறதுக்காக. இதில் நம்ம இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 35 ரூபா செலவில் 2 லிட்டரு வந்து ஹேண்ட் வாஷ் கிடச்சிருக்கு. நம்ம வெளியே கடையில் வாங்கினோன்னா ரொம்ப செலவாகும். நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.